என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இன்று கதாநாயகியாக நடிக்கும் எந்த நடிகையுமே சரோஜா தேவி பற்றி பிரமிக்காமல் இருக்க முடியாது. கதாநாயகனிடம் கொஞ்சலாக பேசுவது ஒரு ரகம், அப்பாவாக நடிப்பவரிடம் வேறு விதமாக செல்லமாக பேசுவது இன்னொரு கொஞ்சல் ரகம். சரோஜா தேவியின் பின்னழகு அபாரமானது. இதனால் அடிக்கடி கேமராவை இவருக்கு பின் வைத்து நடந்து போகச் சொல்வார்கள். மேக்கப் தான் கொஞ்சம் ஓவர். முகத்தில் பேன்கேக் அப்பிக்கொள்வார். சரோஜா தேவிக்கு திரையில் கிடைத்த அந்த விதவிதமான நேர்த்தியான அற்புதமான பாடல்கள் இவருடைய சாதனை வீச்சை அதிகரிக்கக்கூடியவை. சோலோ, டூயட் பாடல்கள், ஆலயமணியின் ஓசை, நான் கேட்டேன் என்று பட்டியலிட ஆரம்பித்தால் 100 பாடல்களுக்கு மேல் உடனே வரிசை கட்டி நிற்கும். SSR குமுதம் பேட்டி ஒன்றில் சரோஜா தேவி அவருடைய திருமண பத்திரிகையை கொடுக்க வந்தபோது, என்ன சரோஜா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என்று இருந்தேன், இப்படி செஞ்சிட்டியே என்று ஜோக் அடித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இது பரவாயில்லை. சிவாஜி கணேசன் சரோஜா தேவியின் மாப்பிள்ளையிடமே நான் சரோஜாவை கல்யாணம் செய்யலாம் என்று நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க முந்திட்டீங்க என்று ஜோக் அடித்திருக்கிறார். இதை சரோஜா தேவியே ஒரு பேட்டியில் முன்னர் குறிப்பிட்டிருந்தார். இப்படி அவர் காலத்தைய ஹீரோக்கள் பலரே அவரின் காதல் விசிறிகள். ஹீரோக்கள் தான் இப்படி என்றால் இயக்குனர்களுடன் இணைந்து இவரை பற்றி பல நகைச்சுவைகள் நடந்திருக்கின்றன. டைரக்டர் TR ராமண்ணா கூண்டுக்கிளி, புதுமை பித்தன் படங்களில் தான் இயக்கிய PS சரோஜாவையும் 2வது திருமணம் செய்தார். பின்னர் தன் படத்தில் நடித்த EV சரோஜாவையும் 3வது மனைவியாக்கி கொண்டார். அடுத்து ராமண்ணாவே மணப்பந்தல் படத்தில் சரோஜா தேவியை கதாநாயகியாக புக் செய்தவுடன் அவருடைய அக்கா TR ராஜகுமாரி பதறிப்போய், டேய், உனக்கும் சரோஜா என்ற பேருக்கும் ரொம்ப வில்லங்க உண்டு, இவளையும் கல்யாணம் பண்ணிடாத, சத்தியம் செய் என்று சொன்னதாக சொல்வார்கள். எவ்வளவோ வதந்திகள் நடிகைகள் பற்றி வரத்தான் செய்யும். இவர் அதை பற்றி ரொம்ப வேதனைப்பட்டிருக்க தேவையில்லை. ஆனாலும் பல சமயம் தன்னை பற்றிய வதந்திகளுக்காக வெளிப்படையாகவே கண்ணீர் விட்டிருக்கிறார் சரோஜாதேவி. ஒரு முறை பள்ளி இறுதியாண்டு மாணவர்களுக்கான பிரிவு உபச்சார விழாவில், நான் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே பாடலை ஆர்கெஸ்ட்ராவில் பாடினேன். நான் பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஆசிரியர் வில்சன், டேய், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை பாட்ட பாட நம்ம ஸ்கூல்ல வேற பயலே இல்லையாடா, என்னடா இவன் பாடுறான், டெவில் கோட்டிங் த பைபிள் என்று விழா முடிந்தவுடன் கிண்டல் பண்ணினார். சரோஜா தேவியை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சியும் எனக்கு ஞாபகத்திற்கு வரும். சாவித்திரியை மயிரிழையில் மிஞ்சிவிட்டார் சரோஜா தேவி. இவருக்கு கிடைத்த சான்ஸ் அப்படி. சாவித்திரி பல சிக்கல்களை தன் வாழ்வில் சந்தித்து சிரமத்திற்கு உள்ளாக்கி தன் முடிவுகள் பலவற்றினால் தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டதால் அவரை சரோஜாதேவி ஓவர்டேக் செய்தார். MGR கூட நடித்தவர்களில் எல்லோரையும் விட பொருத்தமாய் அமைந்த நடிகை சரோஜாதேவி மட்டுமே. நாடோடி மன்னன் துவங்கி அரச கட்டளை வரை சிவாஜியின் மணியான அத்தனை படங்களிலும், பாகப்பிரிவினை துவங்கி ஆலயமணி, புதிய பறவை என்று எத்தனை படங்கள், ஜெமினி கணேசன் படங்கள், கல்யாண பரிசு முதல் பணமா பாசமா வரை ஜெமினியை அண்ணா என்று அழைப்பார் சரோஜாதேவி. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் சரோஜாதேவிக்கு தவிர பிற நடிகைகளின் பொறாமைக்கு உள்ளானவர். MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், MR ராதா ஆகியோர் மீது மிகுந்த அபிமானம். இவர்கள் இன்று இல்லாத சென்னைக்கு வரும்போதெல்லாம் வருத்தப்படுவதாக சில வருடங்களுக்கு முன் சொன்னார். MGR மீது எவ்வளவு அன்பு மரியாதையோ அதே அளவுக்கு MR ராதா மீதும் என்பதாக இப்போது சரோஜாதேவி சொல்லுவதை MGR உயிரோடு இருந்த காலத்தில் சொல்ல முடிந்திருக்காது. சாவித்ரி, சரோஜாதேவி, தேவிகா மூவரும் தமிழ் திரையுலகின் குறிப்பிடத்தக்க சாதனையாளர்கள். நடனம் அவ்வளவாக தெரியாவிட்டாலும் தங்கள் நளினமான பாவனைகளால் நடிப்பால் பத்மினியையே மிரட்டியவர்கள். பத்மினியின் நடிப்பில் மிகை செயற்கைத்தனம் இருந்தது. 60களை தமிழ் திரையுலகில் முழுமையாக ஆக்கிரமித்தவர் சரோஜாதேவி. அதற்கு பின்னர்
இவர் அளவுக்கு வேறு யாருக்கும் எந்த நடிகைக்கும் மேடை கிடைத்ததில்லை. அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி. இவருக்காக 50களில் திரைப்பட சான்ஸ் தேடிய பத்மா சுப்பிரமணியத்துக்கு ஒரு சபாஷ் சொல்லலாம். சில முயற்சிகள் சீரிய முயற்சிகள் என காலம் காட்டுகிறது. 2 புத்திர பாக்கியங்கள். ஆனால் அவர்களை எந்த டிவி பேட்டியிலும் கூட காட்டியதில்லை. அன்றைய மகத்தான நடிகைகளில் இன்றும் நம்மிடையே சரோஜாதேவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆருக்கு பொருத்தமான ஜோடி யார் என்பதை இப்படி அலசி ஆராய்ந்து சொல்லியிருப்பவர் எம்ஜிஆரின் உதவியாளரும் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகருமான சசிகாந்த் அவர்கள்தான். இவர் ஒரு ஜோதிடர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.